திருச்சி பிரீஸ் ரெசிடென்சில் நடைபெறும் கட்டுமான பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப கூட்டத்திற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். கொல்லூர் மூகாம்பிகை கோயில்ல தமிழக முதலமைச்சர் விஜய் தற்போது தரிசனம் செய்து வருகிறார். 3 நாள் பயணமாக டெல்லி சென்றிருந்த அவர் இன்று காலை டெல்லியிலிருந்து புறப்பட்டு மங்களூரு விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக உடுப்பியில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்ற அவர் அங்கு சாமி தரிசனம் செய்திருக்கிறார். இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது. விமான நிலையத்திற்கு வந்த அவரை கர்நாடக சபாநாயகரான யூடி காதர் விமான நிலையத்தில் வரவேற்று அவருக்கு அங்கிருந்து அவருடனே உடுப்பி கொல்லூரில் உள்ள மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றார். அங்கு அவருக்கு சிறப்பு தரிசனத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் வருகையொட்டி பொதுமக்களுக்கான தரிசனம் என்பது ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. 2 மணி முதல் 5 மணி வரை இந்த பொதுமக்கள் தரிசனமானது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் Z+ பாதுகாப்புல இருக்காரு. எனவே அவருக்கான அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, முதல்வர் விஜய் அவர்கள் முதல் முறையாக கர்நாடகா வருகிறார். உரிய முறையில் அவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக கர்நாடக சட்டமன்றத்தின் சபாநாயகராக இருக்கக்கூடிய யூடி காதர் விமான நிலையத்தில் வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதன் பின்னர் சாலை மார்க்கமாக முழு பாதுகாப்புடன் விஜய் அவர்கள் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்றார். அங்கு மூகாம்பிகை அம்மனை மனதார வழிபட்டு அதன் பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக மீண்டும் மங்களூரு வந்து சென்னை தனி விமானம் மூலம் சென்னை வர இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் விஜய் அவர்களின் வருகையை ஒட்டி விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் கூடியிருந்தது. அவர்கள் ரசிகர்கள் ஏராளமான கூடியிருந்தார்கள். அதே போல கோவில் பகுதியிலும் அவருடைய ரசிகர்கள் அதிக அளவில் வந்ததுனால பாதுகாப்பு என்பது மிக அதிக அளவில் பலப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பா விஜய் அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் தரிசனம் செய்து முடித்துவிட்டு வெளியே செல்லும் வரை யாருமே கோவிலுக்குள் அந்த பூஜாரிகளை தவிர, கோவில் ஊழியர்களை தவிர பக்தர்கள் யாரும் அனுமதிக்க கூடாது என்பதில் கோவில் நிர்வாகம் ஏற்கனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டிருந்தது. 1:30 மணிக்கு எல்லாம் முடிய வேண்டிய தரிசனத்தை அரை மணி நேரம் கூடுதலாக வைத்து 2 மணியுடன் பொதுமக்கள் தரிசனத்தை நிறுத்திவிட்டது. இதன் பின்னர் 5 மணிக்கு தான் தரிசனம் தொடங்கும் என ஏற்கனவே பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு கோவிலில் இருந்த அனைத்து பொதுமக்களும் வெளியேற்றப்பட்டார்கள். முதல்வர் விஜய் அவர்கள் தரிசனம் செய்ய ஏதுவாக அவர் எந்த வழியாக உள்ளே செல்ல வேண்டும், அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் விரிவாக செய்யப்பட்டிருந்தது. அதன்படி முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் அம்மனை வழிபட்டு வருகிறார். திருச்சி பிரீஸ் ரெசிடென்சில் நடைபெறும் கட்டுமான பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப கூட்டத்திற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.